ஒரே நாள்ல ஒரு திவ்ய தேசம். ஒரு அறுபடை வீடு. இது ஒரு புனித யாத்திரை மட்டுமில்ல, மண்மணம் மணக்க மணக்க தென் தமிழ்நாட்டுல ஒரு அழகான பயணம். மனசு பூரா மகிழ்ச்சி பொங்கி பெருகின ஒரு அனுபவம். வாங்க அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். இப்ப நாங்க மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு இருக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் 12 ஆழ்வார்கள்ல ஒருவரான ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாள் கோதை நாச்சியாரும் அவருடைய வளர்ப்பு தந்தையும் இன்னொரு ஆழ்வாருமான பெரியாழ்வாரும் பிறந்த ஊர். தமிழ்நாட்டோட அரசு சின்னமான கோபுரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான். இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. மதுரையிலேருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அழகான ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இப்போ போயிட்டுருக்கோம். நேத்திக்கு பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வந்தது, மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய போனது, ஸ்பெஷல் தர்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போன வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டைம் 9:30 ஆகுது டைமு. காலையிலேயே ரூட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கிளம்பிட்டோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையிலும் ரோடு நல்லா இருக்கு, டிராஃபிக்கும் இல்லை. சின்ன சின்ன ஊர்களும் மலைத்தொடர்கள்லாமும் சேர்ந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னா டோல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 டோல் இருக்குது. மொத்தமாக சேர்த்தே 100 ரூபா தான் டோல்ஸ் ஆகுதுன்னாலும் திரும்ப திரும்ப டோல்ஸ் வருது. இந்த மலையை பார்த்தீங்களா, வேடிக்கையாக இருக்குல்ல. அது மேலே ஒரு கோயில். இதை மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி சுகம். இந்த மலையே ஒரு விதமாக இருக்குது, அது மேலே ஒரு கோவில் வேற. அதை எப்படி தான் கட்டினாங்களோ. ஸ்ரீ கோபாலசுவாமி கோவிலாம் இந்த கோயில். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. கம்பீரமா கோபுரம் தெரியுது பாருங்க. திருநெல்வேலியில் ஹல்வா மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். திரும்பின பக்கம்லாம் பால்கோவா கடை தான். தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப நாமளும் வாங்கிட்டு போகலாம். ஃபோன்பே இருக்கா?
சரி, நாம கார் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்ன இந்த கோபுரத்தோட சிறப்பை பார்த்துடலாம். இந்த கோபுரம் தான் தமிழ்நாட்டு அரசு சின்னத்தில் நாம் பார்க்குற கோபுரம். இந்த அரசு சின்னம் 1949 உருவாக்கப்பட்டுச்சு. 192 அடி உயரமாக திராவிட கலைபாணியில் கட்டப்பட்ட இந்த கோபுரம்தான் நம்ம தமிழ்நாட்டோட அரசு சின்னம்னு பொதுவாக நம்பப்படுது. இல்லை, அந்த எம்ப்ளம்ல இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுரம்னு சிலர் சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை. நீங்களே ரெண்டுல எந்த கோபுரம் நம்ம தமிழ்நாடு அரசு சின்னத்தில் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கார் பார்க் பண்ண இடம் தேடலாம். பெரியாழ்வாருக்கு குழந்தையா துளசி செடி கிட்ட கிடைச்ச கோதை நாச்சியாருக்கு துளசி மாலை வாங்கிட்டு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். அவங்க ஒரு தீவிர கிருஷ்ண பக்தை. அவங்க அந்த தீரா காதலோட எழுதின திருப்பாவை தான் மார்கழி மாசத்து அதிகாலையில ஒவ்வொரு பெருமாள் கோயில்லையும் பாடுறாங்க. மார்கழி மாசத்து குளிர்ல வீட்டில் இருந்த மாதிரி இந்த திருப்பாவை பாசுரங்களை கேட்குறப்பவே சுகமா இருக்கும். இப்போ அந்த ஆண்டாள் பிறந்து வளர்ந்து பாவை நோன்பிருந்து திருப்பாவை பாடி அந்த இடத்துக்கே வந்திருக்கோங்கிற நினைப்பு இந்த மண்டபத்தில் நடந்து வர்றப்பயே சிலிர்ப்பாக இருக்குது. உள்ள மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது. மேக்சிமம் எவ்வளவு தூரம் போக முடியுதோ அது வரையிலும் பார்க்கலாம். உள்ள நுழையிற இந்த இடத்துல மொபைல் ஃபோன்ஸை டெபாசிட் செஞ்சுட்டு உள்ளே போகணும். அங்கே சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் தன் மணவாளன் ரங்கமன்னார் சமேதமாக எழுந்தருளி இருக்காங்க. தரிசனத்துக்கு காத்திருக்கிற மண்டபத்தில் 30 திருப்பாவை பாசுரங்களும் ஓவியத்தோட எழுதியிருக்காங்க. இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கையில் கிளி பார்த்துருப்பீங்க இல்லையா? அது சாதாரண கிளி இல்லை, கல்யாண கிளி. தாயார் ரெங்கமன்னாருக்கு தூது அனுப்பிய கிளி. அந்த கிளி பசுமையான இலைகள் மலர்களால் தயாரிக்கப்படுது. தினமும் மாலை நேரத்தில் அன்னைக்கு தயார் செஞ்ச பசுங்கிளியை வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. அதனால நாம் சாயங்கால நேரத்தில் தரிசனம் செஞ்சால் ஆண்டாள் அம்மாவை புது பசுங்கிளியோடவும் தரிசனம் பண்ணலாம். ஆண்டாள் கையில் இருந்த பழைய கிளிகள் பக்தர்களுக்கு விற்பனையும் செய்கிறாங்க. அதையும் அங்கேயே வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டா ஆண்டாளுக்காக தூது போன அந்த கிளி நமக்காகவும் ஆண்டாள் நாச்சியார்கிட்ட தூது போகும். அதனால நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு நம்பப்படுது. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து மொபைலும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வழியாகவே மற்ற சன்னதிகளுக்கு போக முடியும். ஆனால் நாங்கள் கார் பார்க் பண்ண இடத்துல காரை கொஞ்சம் முன்ன நிறுத்துங்க பின்ன நிறுத்துங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த இடமே வேணாம், வெளியே நிறுத்திக்கலான்னுட்டு வந்துட்டோம். அதனால் மெயின் கோபுரம் வழியாகவே இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இன்னொரு முறை இந்த கோபுரத்தையும் கண்ணார பார்த்த மாதிரி ஆச்சு. இங்கன்னு இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய கோபுரம் கண் எதிரில் இருந்தால் கண்ணு அந்த பக்கமே போகுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூரத்தாழ்வாரையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டேன். உள்ள இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்குது. ஆனால் மணி இப்போவே 12:30 ஆறுதால நட சாத்துறதுக்குள்ள ஆண்டாள் அவதார ஸ்தலமும் வடபத்ர சாயி பெருமாளையும் தரிசிக்கணும். அதனால் கொஞ்சம் விடுவிடுன்னு போவோம். கோயில் காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையிலும், அப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும்.
இப்ப ஆண்டாள் அவதார ஸ்தலத்துக்கு போயிட்டு இருக்கோம். 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் பெரியாழ்வார், தீவிர கிருஷ்ண பக்தர். அவரோட பாசுரங்கள்ல கிருஷ்ணரை குழந்தையாவும் தன்னை தாயாவும் பாவிச்சு எழுதியிருப்பாங்க. கோவில்களில் பல்லாண்டு பாசுரம் பாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பாடியவரும் பெரியாழ்வார் தான். பாண்டிய அரசவையில் நடந்த ஒரு விவாதத்தில் வைஷ்ணவன் தான் சிறந்ததுன்னு வாதாடி ஜெயிச்சாரு. அப்போ யானை மேலே அமர்ந்து ஊர்வலம் வந்தப்ப பெருமாள் அவருக்கு காட்சி தந்தாரு. அப்ப பாடிய பாசுரங்கள் தான் இந்த பல்லாண்டு பாசுரங்கள். அப்ப ஜெயிச்சு வந்த பரிசு பணத்துல தான் இந்த கோபுரத்தை பெரியாழ்வாரே கட்டினதாகவும் சொல்றாங்க. அப்பேற்பட்ட பெரியாழ்வார் இந்த ஊர்ல பிறந்தவர். இங்க தான் நந்தவனம் அமைச்சு வடபத்திர சாயை பெருமாளுக்கு பூமாலை சாத்தி பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு குழந்தை இல்லை. அவருக்கு ஒரு நாள் துளசி மாடத்துல ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. அந்த பெண் தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார். அவங்க குழந்தையா அவதாரம் எடுத்து துளசி மாடத்துல கிடைச்ச அந்த நாள் தான் ஆடிப்பூரம். வருஷா வருஷம் ஆடிப்பூர திருவிழா இந்த கோயில்ல விசேஷமா 10 நாள் திருவிழாவா நடக்குது. இப்பவும் இங்க நந்தவனம் இருக்கு. உள்ள மொபைல் போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால வீடியோ எடுக்க முடியல. ஆனால் உள்ள ஆண்டாள் குழந்தையா கிடைச்ச அந்த துளசி மாடம் இன்னமும் இருக்கு. அங்கே நின்று வேண்டிக்கிறப்ப மை சிலிர்ப்பாகவும் இருக்கு. எப்பேற்பட்ட இடம் இதுன்னு நினைக்காம இருக்க முடியாது. இந்த கோயில் 108 திவ்ய தேசத்துல ஒன்று. அப்படின்னா இந்த 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட கோயில்களை திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. அந்த பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலம் மட்டும் இல்லை, 2 ஆழ்வார்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதனால இந்த கோயில்ல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தராங்க. ஆண்டாள் கோயில், ஆண்டாள் அவதார ஸ்தலம் ரெண்டும் தரிசனம் பண்ணியாச்சு. சக்கரத்தாழ்வார் தரிசனமும் முடிச்சாச்சு. அடுத்து வடபத்திர சாயி பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டா கிளம்ப வேண்டியதுதான். மணி 12:45 ஆயிடுச்சு. இப்பவே சீக்கிரம்னு விரட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம ஆண்டாள் கோயில்னு சொன்னாலும் இது உண்மையில வடபத்திர சாயி பெருமாள் கோயில் தான். பெரியாழ்வார் பூமாலை கட்டி போட்டு பூஜை செஞ்சதும் ஆண்டாள் அந்த மாலைகளை தாம் போட்டு அழகு பார்த்து அப்புறம் பெருமாளுக்கு கொடுத்து அனுப்பி சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனதும் எல்லாமே இந்த வடபத்திர சாயி கோயில்ல தான். இதுதான் ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். இது 108ல 90வது திவ்ய தேசம். கீழே லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கு, மேலதான் வடபத்திர சாயி பெருமாள் சன்னதி இருக்கு. உள்ள நுழையிறப்ப சீக்கிரம் போங்க, நட சாத்த போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்ததால நிதானமா வீடியோ எடுக்க முடியல. தரிசனம் முடிஞ்சிட்டு திரும்புறப்பதான் இந்த இடத்த கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து என்ன? எஸ் அதேதான். இட்ஸ் காஃபி டைம். இது லஞ்ச் டைம் தான்னாலும் நமக்கு காஃபி டைம் தாங்க. பால்கோவா வாங்கிட்டு கிளம்பலாமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னேன்ல, அது சும்மா இல்லைங்க. எங்க கோயில்ல மார்கழி மாசம் பகல் 10 உற்சவத்துல முதல் நாள் ஆண்டாள் நாச்சியாருக்கு பால் வெல்லம் கலந்து செஞ்ச திரட்டுப்பால் நைவேத்தியம் செய்யறாங்க. எதுக்கு ஃபேமஸ் இங்க பால்கோவா? அதான் எதுக்குன்னு பால் நிறைய பால் பண்ணைலாம் நிறைய இருக்கு. தண்ணி வருமா?
பதநீர். குடி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் 1:30 ஆக போகுது. போகிற வழியில் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே திருப்பரங்குன்றம் போயிடலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தங்குற வசதிகள் அதிகமாக இல்லைங்க. யாத்ரி நிவாஸ் மாதிரியான சில இடங்கள் இருக்குன்னாங்க. 20 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜபாளையம் இருக்குது, அங்கே தங்கிக்கலாம். இல்லை எங்கள் மாதிரி மதுரையில் தங்கியிருந்து அங்கேருந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு திரும்ப போயிடலாம். சாப்பிட்டு போகலாமா? இந்த ஹோட்டலில் ஏதாவது லைட்டாக கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. ஹோட்டல் அனுகிரகா உயர்தர சைவ உணவகம் வந்து போட்டிருக்கு. போய் ஏதாவது என்ன கிடைக்குது பார்க்கலாம், பார்த்து சாப்பிட்டு கிளம்பலாம். பஸ்லாம் நிற்கிற இடம் போட்டுக்கிறேன். பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. பாலாஜி கார்டன்ஸ். இங்கே ஹோட்டல் அனுகிரகாவில் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக ஏதாவது லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து கர்ட் ரைஸ் வந்து ஆர்டர் கொடுத்தோம். ஆனால் அங்கே வந்து சாப்பாடு பரிமாறின அம்மா வந்து எங்களுக்கு பயங்கர ஹெவி செஞ்சு விட்டாங்க. கர்ட் ரைஸ் தானே, பொதுவாக எந்த ஹோட்டல்லையும் கர்ட் ரைஸ்னால் கர்ட் ரைஸ் ஒரு ஊறுகாய் இருக்கும், அவ்வளோதான். இவங்க வந்து பொரியல் வேணுமா, கூட்டுன்னா அந்த சுண்டல் கூட்டுன்னு வந்து செஞ்சுருந்தாங்க. வேறு கருப்பு கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு, அதனால் அதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை வேறு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுவே வந்து நிறைய சாப்பிட்டு கடைசியில் கர்ட் ரைஸ் வந்து 2 பேராலையுமே சாப்பிட முடியலை. கொஞ்சம் வந்து வச்சிட்டோம். அந்தளவுக்கு காயும் இதுவும் சுண்டலும் போட்டு. சரி, நல்லது தானே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோங்க. திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வர்றப்ப 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. மதுரைக்கு போகிற வழியிலேயே போயிடலாம். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று. அறுபடை வீடுன்னா, அருனா 6, படை வீடுனா ஆர்மி பேஸ், விக்ட்ரி கேம்ப்னு சொல்லலாம். முருகப்பெருமானோட லைஃப் ஜேர்னியில் இந்த 6 இடங்களும் ரொம்ப முக்கியமானது. சூரபத்மனை வதம் செஞ்சது, தன் தந்தைக்கு பிரணவ மந்திரம் ஓதியது, சூரனை போரில் ஜெயிச்சு கோவம் தணிஞ்ச இடம்னு ஒவ்வொரு தலங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது. அவ்வகையில் திருப்பரங்குன்றம்
முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்சு ஜெயிச்சதும் இந்திரன் மகள் தேவானைய திருமணம் செஞ்ச இடம். முருகப்பெருமான் மணக்கோலத்தில் சந்தோஷமாக இருக்கிற இடம். போன தடவை வந்தப்ப சுத்தமாக பார்க்கிங் இடம் கிடைக்கல, எங்கேயோ தூரத்தில் நிறுத்திட்டு வந்தோம். பட் இந்த தடவை நல்ல இடம் கிடைச்சிருக்கு. சூப்பராக மலையடி வாரத்திலேயே ஃபுல் மலையும் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த இடம். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. பழனி, திருத்தணி மாதிரி கோயில்கள்லாம் மலை மேலே இருக்கு. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் மலை மேலே இல்லை, கீழே தான் இருக்கு. ஆனால் இது ஒரு குகை கோயில். டைம் இன்னும் 4 ஆகலை, 3:50 தான் ஆகுது. அதனால் இன்னும் நட திறக்கலை. டெம்பிள் டைமிங்ஸ் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து ராத்திரி 9:15 மணி வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். நட திறந்தாச்சு, வாங்க போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள நுழைஞ்சதுமே கியூ 2ஆ பிரியுது. இடப்பக்கம் இலவச தரிசனம், வலப்பக்கம் கட்டண தரிசனம். 100 ரூபா ஒரு டிக்கெட்டு. இது ஒரு குடவரை கோயில், அதாவது குகை கோயில்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்படின்னா லிங்க வடிவத்தில் இருக்கிற இந்த கந்தமலையை குடைஞ்சு கட்டப்பட்டது இக்கோயில். கோபுரம் கீழே தான் இருக்குன்னாலும் கருவறை கொஞ்சம் மேலே இருக்கு. உள்ள கொஞ்சம் படிகள் ஏறி போகணும். இந்த கோயில் கருவறையில் 5 குகைகள் மலையை குடைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்கா தேவி, கற்பக விநாயகர், சத்யகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதின்னு 5 சன்னதிகள் இருக்கு. முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செஞ்ச இடம் இதுங்கிறதால முருகன் மணக்கோலத்தில் சந்தோஷமாக எழுந்தருளி இருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் விளக்கேற்றி வேண்டிக்கிட்டா திருமண தடை நீங்கி வீட்டில் சீக்கிரம் கெட்டி மேல சத்தம் கேட்கும். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு மினி ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. சின்ன கடை, மற்றவங்கள டிஸ்டர்ப் செய்ய வேணான்னு உள்ள வீடியோ எடுக்கல. நான் என்ன வாங்கினேங்கிறது என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைய நாள் எப்படிங்க இருந்துச்சு? செமையாக இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஈவினிங் திருப்பரங்குன்றம். இப்போ இன்னைக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம போனது 108 திவ்ய தேசத்தில் 1, ஈவினிங் வந்து போன திருப்பரங்குன்றம் கோயில் வந்து முதல் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு. ஸோ இப்போ என்னோட ஒரு ஆசை என்னென்னா, 108 திவ்ய தேசம் இருக்குது, அதில் 106 தான் இங்கே பூமியில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கவர் பண்ணி போய் பார்க்கணும்
ஒவ்வொன்றும் எடுத்து வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் சிமிலர்லி அறுபடை வீடுகளும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்குது. ஒவ்வொன்றா போடலாம். இதே மாதிரி இந்த சேனலில் ஃபேமஸ் டெம்பிள்ஸு அண்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணணும். ஒவ்வொன்றா போய் பார்த்து அது பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது, பிளான் இருக்குது. அதனால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருங்க. ஒவ்வொன்றா வந்து போய் பார்க்கலாம். ஸோ இந்த நாள் இப்போ வந்து மணி 9:15 ஆகுது. ரூமுக்கு வந்தாச்சு. எல்லாம் மதுரை எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் எழுந்து அழகர் கோயில், பழமுதிர்ச்சோலை இதெல்லாம் போய் பார்த்துட்டு பெங்களூர் கிளம்பலாம், ரிட்டர்ன் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளானில் வந்து இருக்கோம். அண்ட் கடவுள் அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கட்டும். அதுவும் அதே மாதிரி பிளான் பண்ணபடி வந்து நடக்கட்டும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அழகர் கோயில் அண்ட் பழமுதிர்ச்சோலை வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை, குட் நைட்.